அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் உறவுகளே, ரசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புது நண்பர்களாக இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டிட்டு வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். டுடே என்ன ரெசிபியோட வந்திருக்கேன்னா, ஒரு நல்லா கரக்கரை மொறுமொறுன்னு முறுக்கு ரெசிபியோடு தான் நான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக உளுந்து அரிசி முறுக்கு தான் இப்போ நான் செய்து காட்ட போகிறேன். வீடியோவில் காமிச்சிருக்கிற இந்த டம்ளர் தான் மெஷர்மெண்ட்டு. பச்சரிசி 10 டம்ளர், 2 டம்ளர் வெள்ளை உளுந்து போட்டிருக்கேன். அரிசியை கழுவி காய வச்சு வெயிலில் ரெடி பண்ணியிருக்கேன். வெள்ளை உளுந்தை நல்லா மண் சட்டியில் பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. வறுத்த உளுந்தையும் அரிசியும் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை ஜல்லடையில் இது மாதிரி நான் காமிச்ச மெத்தடில் ஜலிச்சு எடுத்துட்டேன். நான் ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த மெத்தட். எனக்கு ரொம்ப பெரிய பாத்திரம்லாம் தேடணுன்னு அவசியம் இல்லை. சின்ன பாத்திரத்தை வச்சு நான் இப்படி ஜலிச்சு எடுத்துட்டேன். முறுக்கு மாவு அரைச்சது 2 கிலோ. நான் இப்போ 1 கிலோ மாவு எடுத்திருக்கேன். நான் கொடுத்த மெஷர்மெண்ட் அளவில் மாவை 2 பங்காக பிரித்து வச்சுட்டேன். 2 ஷிஃப்ட்டு முறுக்கு சுட்டுக்கலான்னு. இப்போ இந்த 1 கிலோ மாவில் கருப்பு எள் வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 2 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. உங்கள்கிட்ட நெய் பட்டர் எதுவாக இருந்தாலும் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணி மாவில் ஊற்றி மிதமான சூட்டில் பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து, ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. மிதமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது போல் பக்குவமாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். மாவை குழலில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். நான் எதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன்னா, முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். யாரெல்லாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சுட்டிருக்கீங்க? இந்த வானொலி நான் புதுசாக வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குங்களா? முறுக்கு பணியாரெல்லாம் சுடுறதுக்கு இந்த வானொலி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுக்காக தான் நான் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் முறுக்கு ரெசிபி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது தேன்குழல் முறுக்கு. இந்த தடவை இது முள்ளு முறுக்கு தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்போதுமே நான் எண்ணெயில் டைரெக்டாக பிழிஞ்சு விடுவேன். எனக்கு முறுக்கா ரவுண்டு ஷேப்பில் வராது. இந்த தடவை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு கைத்தட்டையில் வச்சு நீ பிழிஞ்சி அதுக்கப்புறம் எண்ணெயில் போடுன்னாங்க. அவங்க சொல்லி கொடுத்தது மாதிரியே கரெக்டாக அதே மாதிரி பிளேட்டில் வச்சு புழிஞ்சி போட்டேன் பாருங்கள். கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு முறுக்கு அப்படின்ட்டு. சில ஹவுஸ் ஒய்ஃபு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு முறுக்கு சுட தெரியாது, சரியாக வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம லேடிஸுங்க எதுவுமே தெரியலேன்னு நம்ம வாயால் வரக்கூடாது. குக்கிங் பொறுத்தளவு எல்லாம் ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். அதான் என்னோடய பாலிசி. மற்ற சிஸ்டரும் மாதிரியே ட்ரை பண்ணுங்கள், தெரியலன்னு விட்டுறாதீங்க. முன்ன ஜென்ரேஷனில் தான் எதுவுமே செய்ய தெரியாது அப்படின்னு நம்ம அசால்ட்டாக இருந்துட்டோம். அப்படி இல்லாமல் இப்போ நம்ம எல்லா விஷயங்களையும் நம்ம கற்றுக்கணும். சில வீடுகளில் பெண்கள் விழிப்புணர்வு இல்லாமல் தான் இருக்காங்க. நம்மளுடைய குழந்தைங்களுக்கு சிறு வயதுலேருந்து கற்றுக் கொடுக்கறது ஒழுக்கம், மார்க்க போதனைகள், மார்க்க விஷயங்களை பற்றி கற்றுக் கொடுக்கறது. அதே பெண்மணி கொஞ்சம் வயது அடைந்ததுக்கு பிறகு குடும்ப வாழ்க்கையை பற்றி நம்ம விழிப்புணர்வு கொடுக்கணும். பெற்றோரிடம் எப்படி நடந்து கொள்வது, கணவரிடம் எப்படி நடந்து கொள்வது, பிள்ளைகளிடம் எப்படி நடந்து கொள்வது, பொது இடங்களில் எடுத்துக்கொள்ளணும். குறிப்பாக சமையல் விஷயத்தில் பெண்கள் தெரிஞ்சுக்கணும். பெண் பிள்ளைகள் குறிப்பாக பள்ளி கல்லூரி படிப்பை முடித்ததும் சமையல் கற்றுக்கொண்டா ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் எடுத்த மாவில் ஒரு 20 முறுக்கு கிடச்சிச்சு. ஃப்ரெண்டோட அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. முறுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணாங்க. நீங்களும் இது போல் முறுக்கு செய்து பாருங்கள். நல்ல ஒரு ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் ரசி லைஃப் ஸ்டைல்.